ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் ஒரே ஒரு கேள்வி தாங்க. விஜய் டெலி அவார்ட்ஸ் பார்த்தீங்களா? 10th விஜய் டெலி அவார்ட்ஸ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஹாட்ஸ்டாரில் அன்றைக்கி வரல, அன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி தான் ஓவராலாக பார்த்து முடித்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் விஜய் டெலி அவார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா? எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருந்தது ஓவராலாக அந்த ஒரு விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே டோட்டலாக வந்து அப்செட்டுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. ப்ரொலீட் ஷோ தான் வந்து பார்த்திங்கன்னா சொதப்புனாங்க, அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தா, விஜய் அவார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அது விஜய் அவார்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த 7:30 to 9:30 வரைக்கும் ஒரு சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமான விஜய், அதாவது விஜய் ப்ரைம் டைம் 7:30 to 10:30. ஏன்னா ப்ரைம் டைம்னால் நம்ம மகாநதியும் இன்க்ளூட் ஆகிடும், பிகாஸ் அதுவும் ப்ரைம் டைம் சீரியல் தான். 7:30 to 9:30 வரைக்கும் போகுது பார்த்தீங்களா, அவங்களுக்கான விஜய் அவார்ட்ஸ்ன்னு மட்டும் போட்டு தான் எல்லாத்துக்கும் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு சத்தியமாக ஒரு தாங்க ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்க கொடுக்குறீங்க. ப்ரைம் டைம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே தான் நான் ப்ரைம் டைமும் கஷ்டப்படுறாங்க. அங்கே நான் ப்ரைம் டைம் சீரியல்ஸ்க்கு அவார்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோவா அவார்டு இல்லை, 1 or 2 3 மேக்ஸிமம் 2 to 3 அவார்ட்ஸ் தான் வந்து நான் ப்ரைம் டைமில் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அங்கே அவார்ட்ஸே இல்லை. நான் ப்ரைம் டைமுக்கு கொடுத்த அவார்டு எல்லாமே ப்ரைம் டைம் தான். மகாநதிக்கு சுத்தமாக அங்கே அவார்டே அன்றைக்கி எபிசோடில் எதுவுமே இல்லை. சும்மா பேருக்கு மட்டும் நாமினிஸில் கொண்டு வந்திருந்தாங்க. அது எதுக்கு கொண்டு வரணும் தான் எனக்கும் தெரியல. ஜூரி யாருன்னு தெரியல. ஸோ யார் இந்த அவார்டில் செலக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மகாநதியை பற்றி நம்ம தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பேசுவோம். அது நிறைய இருக்குது, மனக்குமரல் நிறையா இருக்குது. இதில் வந்து காமனாக எல்லாருக்குமா வந்து பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரைம் டைம் தாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க டிஆர்பி கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பட் டிஆர்பி மட்டுமே வந்து முக்கியமாக வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு ஹீரோ, பெஸ்ட்டு சீரியல் எல்லாமே அதுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் அந்த ஹோல் ஷோவில் எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட் எதுன்னா, நம்ம அரவிந்த் சேஜுக்கு கொடுத்தாங்களே அவார்டு, அது எனக்கு என்ன அறியாமல் ஸோ என்ன ஒரு மாதிரி கண் கலங்க வச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்டில் வந்து கண் கலங்கின ஒரு மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உண்மையிலே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அவரை பற்றியுமே தனியாக ஒரு வீடியோ நான் பேசணும். நம்ம ஷா இருக்காங்களே, அவங்களுமே வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, அதுவுமே பார்த்துட்டு இருந்தவங்க கூட நான் பேசுகிறேன் அது வீடியோ ஃபுல்லாக. அவரை பற்றின ஸ்டோரி உண்மையிலே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அது மட்டும் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் ஒருத்தர்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லா கேட்டகரிக்குமே அவார்ட் கொடுங்க. நான் அவார்ட் கொடுத்ததை நான் தப்புன்னு சொல்ல ப்ரைம் டைம் சீரியல்ஸ்க்கு. அதே மாதிரி நான் ப்ரைம் டைம் சீரியல்ஸ்க்கும் நீங்கள் கேட்டகரி வச்சுக்கலாம் இல்லையா. நீங்கள் வந்து எப்படி பெஸ்ட்டு சீரியல் ஃபார் பெஸ்ட்டு டேரக்டர் ஃபார் நான் ப்ரைம் டைம் சீரியல்னு சொல்லி தனம் சீரியலுக்கு மனோஜ் சார் கொடுத்தீங்களோ, அந்த மாதிரி எவ்ரி கேரக்டர் நீங்கள் கொடுத்துருக்கலாமே நான் ப்ரைம் டைம் சீரியலுக்கு. என்னோட ஒரு கேள்வி, அது என்ன டேரக்டர் மட்டும் நான் ப்ரைம் டைமுக்கு ஒன்று ப்ரைம் டைமுக்கு ஒன்று கொடுக்குறீங்க. அதே மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே பெஸ்ட்டு பேரு, பெஸ்ட்டு ஹீரோயின், ஹீரோ, ஸோ எல்லா கேட்டகரிலையுமே நீங்கள் எவ்வளோ ப்ரைம் டைமுக்கு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நான் ப்ரைம் டைமுக்கு வச்சா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் உழைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படும். வந்து அவங்க கை தட்டி மட்டும் போகிறதுக்கு எதுக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் இல்லையா. நீங்கள் நாமினேஷனில் எதுக்கு வைக்கிறீங்க, அதாவது கண்மணி எமர்ஜென்சிலாம் லாங் ரன்னிங்காக போயிட்டுருக்கலாம். இந்த எந்த ஒரு அவார்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச ஒரு சீரியலில் காமெடியாக ஆக்ட் பண்ணியிருப்பார், தங்க மகள் நினைக்கிற சீரியல் நேம். அந்த சீரியலில் காமெடினுக்கு ஒரு அவார்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு எந்த அவார்டுமே இல்லை. நம்ம டேரக்டர், அதாவது நான் ப்ரைம் டைம் சீரியலுக்கு பெஸ்ட் சீரியல் டேரக்டர்னு சொல்லி நம்ம மனோஜ் சாருக்கு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். 2 மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்லை இது இல்லாமல் ஏதாச்சும் அவார்டு அவங்க கொடுத்துருந்தாங்களா, பார்ட் 1 பற்றி மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஸ்ட்டுங்க. உண்மையே சொல்லணும், டோட்டல் ஒர்ஸ்ட்டு. பார்த்ததே டைம் வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப ஜாலியாகவும் ஜஸ்ட் டான்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, 2-3 டான்ஸ் தான் வந்துச்சு. சூப்பர் சிங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோஸ்ட்மே ரொம்ப ஜாலியாக வந்துருந்துச்சு. பட் அதே மாதிரி அறந்தாங்கி நிஷா கொடுத்துருந்தாங்க, பல வருஷ கனவு, அவங்க வந்து வாங்கன்னு சொல்லி. பட் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அது ஓகே தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருக்குமே கொடுத்தது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், யாரும் கீழே கமெண்ட்டில் என்ன திட்ட வந்துடாதீங்க. நான் அவார்ட் கொடுக்க வேணான்னு சொல்லலை ப்ரைம் டைம் சீரியல்ஸ்க்கு. அது கொடுத்த மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நான் ப்ரைம் டைமுக்கும் மற்ற சீரியல்ஸ்க்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம கொடுக்குற அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில அவார்ட்ஸ்லாம் அவங்க வாங்கும்போது இன்னும் அவங்க உழைக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு மூமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், அது கூட கொடுக்கலையே அப்படிங்கிறது என்னோட வருத்தம். இது என்னோட வருத்தம் தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபீலிங்ஸ். பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும். உங்களோட ஃபீலிங்ஸும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி இருந்தது உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. பார்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இக்கா பார்ட்டு, மகாநதி பார்ட்டு அங்கே அட்லீஸ்ட் காமிக்கிற கூட்டத்தை கூட காமிக்க மாட்டேன்ட்டாங்க. என்னன்னு தெரியல. சரி, பேசுவோம் அதை பற்றி தனியாக. கருத்தை சொல்லுங்கள். பை பை.